வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி அம்மாஸ் குட்டி கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இட்லி மீந்துருச்சுன்னா உப்புமா செய்யாமல் நான் இன்றைக்கி செய்ய போகிற மாதிரி முட்டை கொத்து இட்லி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கொத்து பரோட்டாவுக்கே நோ சொல்லிடுவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நேற்று நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கான ஆன்சர் பனைமரம். கரெக்டாக சொன்னவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவுக்கு இடையில நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தி இட்லி பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே பழைய தோசைக்கல்லாம் போட்டுக்கணும். ஏன்னா தோசை ஊற்றுற கல்லில் போட்டிங்கன்னா தோசை ஊற்ற அப்புறம் வராது. உங்கள்கிட்ட பழைய கல் இல்லைன்னா கடாயே போட்டுக்குங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு. ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் லேசாக வதக்கினா போதும். தக்காளி லைட்டாக வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நடுவில் இதை மாதிரி குழி பறித்து விட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே மசாலாவுக்கு தேவையான தூள் உப்பை போட்டுக்கலாம். இந்த முட்டையை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் படித்ததில் பிடித்தது என்னென்னா, ஒருத்தர் அப்ரஹாம் லிங்கத்துக்கிட்ட கேட்டாராம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால காசு கொட்ட போகுதான்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் பணம் சேர்ப்பதற்காக படிக்கவில்லை, பணம் நம்மை தேடி வரும்போது எப்படி பண்பாக வாழ வேண்டும் என்பதற்காக படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் இன்னைக்கு நான் படித்ததுலே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மசாலாவோடு சேர்த்து இந்த முட்டையை நல்லா கலக்கி விட்டுடுங்க. முட்டை அரை வேக்காடு வந்ததும் 5 இட்லியை உதிரியாக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இது கூட கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சால்னா சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்காதுங்கிறதுனால கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து 1 டம்ளர் எடுத்து கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி விட்டுடலாம். எப்போவுமே இட்லி மீந்துருச்சுன்னா உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி கொத்தி இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், இட்லியை நல்லா கொத்தி வச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் சூப்பரான முட்டை கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.